ஐயா, அனைவருக்கும் வணக்கம். டெய்லி என்ன சொல்றதுன்னே தெரியல. ஐயா வந்தாச்சுங்க, ஐயா வந்தாச்சுங்க. ஐயா வந்தாச்சு வந்தாச்சு. அந்த டவரே கிடைக்க மாட்டேங்குதா? வந்தாச்சுங்க, உள்ள வந்தாச்சு. டவரு சரியா கிடைக்கிறது இல்லைங்க. இந்த 10-20 நாளாவே சரியா கிடைக்கிறது இல்லை, என்னன்னே தெரியல. அதனால பயிற்சி நம்ம விடப்போறது கிடையாது. சரிங்களா? அதனால நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து வியாழக்கிழமை இன்னைக்கு இன்னைக்குதான் அப்படியே ஒரு கணக்கல், கொஞ்சம் கலக்கல். எதுக்குங்க ஐயா நாங்க கலங்குறோம்? வியாழக்கிழமை தேய்பிறை, தேய்பிறையில வலது சுவாசம் ஓடணும். கரெக்டு தாங்க ஐயா. தேய்பிறையில வலது சுவாசம் ஓடணும். ஓடலைன்னா ஓட வைக்கணும். ஓடலைன்னா ஓட வைக்கணும். நான் தினமும் தியான பதிவுகள் ஒன்று போட்டு வரேன். இன்னைக்கு 20 பதிவுகள் போட்டிருப்பேன். மாணவர்கள் தியானம் அப்படின்னு. அக ஒளி சரஸ்வதி தியானம். அதைய படிச்சுட்டே வாங்க. நீங்க என்ன கேட்டாலும் அதுல கண்டிப்பா கிடைக்கும். 21வது பாத்தீங்கன்னா, அந்த தியானத்தினுடைய யார் யார் என்னென்ன தியானம் எப்படி இருக்கலாம். மாணவர்கள் தான் தியானம் இருக்கணுமா? மாணவர்கள் என்பது யார் தெரியுங்களா? நம்ம தான் மாணவர்கள். மாணவர்கள்னா சின்ன படிக்கிற பசங்க, குழந்தைய பள்ளிக்கூடம் போறவங்க நினைக்க கூடாது. வீட்டுல இருக்கிற இல்லத்தரசிகளும் இல்லத்தரசர்களும், வேலைக்கு போய் கொண்டிருக்கிற பெரிய மகான்களும் பெரிய அதிகாரிகளும், தியானத்துல அப்படின்றது ஒரு கற்றுக்கொள்ள வேணுன்றது கற்றுக்கிறவர்கள் எல்லாமே மாணவர்கள் தான். அதுக்காக நம்ம பெருசா இது பண்ணக்கூடாது. அதனால மாணவர்கள் போட்டிருந்தா எல்லாரும் நம்ம அதுல பழகிறவங்க நம்ம. நானும் ஒரு மாணவன் தான். அப்போ இந்த தியானத்தை நம்ம முழுமையா தெரிஞ்சிட்டோம்னா, எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கி தூள் கிளப்பிட்டு, நம்ம தான் இந்த உலகத்துல பெரிய ஆள் கிடையாது. உலகத்தை ஏதோ கொஞ்சம் தாங்கி பிடிக்கிறத நான் ஒருத்தன் அப்படின்றது. 10,000த்துல நான் ஒருத்தன் சிறு அப்படின்றது. நல்ல முறையில வழி நடத்தி செல்லக்கூடிய அந்த ஆற்றல்களை எடுத்து உரைப்பவர்கள். அந்த எடுத்து உரைக்கிறதுக்கு அந்த ஞானம் வேணும், அறிவு வேணும். இப்ப எடுத்து உரைக்கிறவங்க எல்லாமே குருவா? கண்டிப்பா குருமார்கள் தான். எந்த ஒரு இதுலயும் எடுத்து உரைக்கிறவர்கள், பதிகங்கள் பாடுறது, திருவாசகம் முற்றோதல் செய்யறது, இதெல்லாம் கிடைத்தற்கரியாது. எல்லாருக்கும் கிடைச்சிருக்கலாமே, ஏன் அவங்களுக்கு மட்டும் கிடைக்குது? அவங்களுக்கு ஆண்டவன் அந்த பிரசாதத்தை கொடுத்துட்டான், வச்சுக்கோப்பா நீ அனுபவி அப்படின்னு. அப்ப நம்ம தியானம் இருக்கணும்னாக்கா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், எதையும் அடக்கக்கூடாது, மூச்சை மட்டும் கவனிச்சா போதும் அப்படின்னு. அதை ஒவ்வொன்றா பதிவு படிச்சுட்டு வாங்க. நம்ம தியானம்ன்றது அடுத்த வாரத்திலிருந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தியானங்கள் இருக்கப்படும். தியானங்கள்ங்கிறது ஒரு வாரத்துல ஒண்ணு. அப்பதான் நீங்க அதில் வெற்றி அடைய முடியும். ஒரு நாளைக்கு முன்னால நீங்க வெற்றி அடைய முடியாது. நீங்க தாங்கய்யா சொன்னீங்க ஒரு நாளைக்கு ஒண்ணுன்னு. நான் தான் சொன்னேன். ஒரு நாளைக்கு ஒண்ணுன்னா நம்ம மக்கள் ஒரு நாளைக்கு பரவாயில்ல அப்படிம்பாங்க. ஆனா ஒரு போடுறதுக்கே நம்ம எத்தனை நாள் பண்ணோம்?
முதல்ல சைக்கிள் ஓட்டுறதுக்கு எவ்வளவு நாள் விழுந்து எந்திரிச்சோம். தியானமும் அதே மாதிரிதாங்க. ஒவ்வொரு தியானமும் ஒரு வாரத்திலேயாவது நீங்க கண்டிப்பா நம்ம ஆர்வம் அக்கறையோட நம்ம செய்யறதுனால பழகிடலாம். இப்ப நம்ம வலது சுவாசம் ஓடணும், ஓட வைக்கணும், ஓடணும், ஓட வைக்கணும். நம்ம வலது சுவாசம்னா என்ன பண்ணணும்? இடது பக்கம் வைக்கணும். அப்போ இடது பக்கம் நல்லா வச்சு இடது பக்கம் ஊனி நல்லா அப்படியே மூச்சை நல்லா இழுத்து விடணும். மூச்சை நல்லா இழுத்து விடணும். நம்ம ஐயாவை நினைச்சு அவருக்கு ஒரு நல்ல ஒரு இதையை கொடுத்துட்டு நம்ம ஆரம்பிப்போம். ஓம் அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ ஸ்ரீ பரபிரம்ம சமர்த்த சத்குரு ஸ்ரீ ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பகவான் பழனி சுவாமி சுவாமிகளே சரணம் சரணம் சரணம். ஓம் தத்புருஷாய வித்மகே மகா சத்குருநாதராய தீமகி தன்னோ பழனிசாமி தேவராய பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மகே மகா சத்குருநாதாய தீமகி தன்னோ பழனிசாமி தேவராய பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மகே மகா சத்குருநாதராய தீமகி தன்னோ பழனிசாமி தேவராய பிரச்சோதயாத். அப்படியே மூச்சு இந்த பக்கம் வந்திருக்கும். மூச்சு வரலன்னா என்ன பண்ணணும்? இடது ஓடுறவங்க வலதுல விடணும். வலது சுவாசம் இன்னைக்கு வேலை செய்யணும். அதனால நல்ல நிமிர்ந்து உட்கார்ந்து சிரிச்ச முகத்தோட எப்ப வந்தாலும் சிரிச்சுட்டே இருக்கணும். சிரிச்ச முகத்தோட இருக்கணும். அழுதுட்டே இருக்கக்கூடாது. அழுத முகம் நாங்க எதுக்கையா அழுகிறோம்? நம்ம அழுக மாட்டோம். சரிங்களா? நல்லா சிரிச்சுட்டே உட்கார்ந்து நல்லா நிமிந்து நேரா நிமிந்து புன்னகையோடு நல்லா செய்யும். தியானம்ன்றதை நம்ம டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பதிவுகள் நல்லா போட்டிருக்கேன். டெய்லி படிங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருப்பேன். மன்மத உணவு இதெல்லாம் எங்களுக்கு தேவையா ஐயா? காலங்காத்தால நீங்க கண்டிப்பா எல்லாருக்கும் தேவை. ஞானியா ஆகிறதுக்கும் தேவை, யோனியா ஆகிறதுக்கும் தேவை. ஞானம் யோனி எல்லாத்துக்கும் எது தேவை? மன்மத அமிர்தாதி ஔஷத உணவு தேவை. இதை எடுத்துட்டாதான் நம்ம ஆரோக்கியமா எந்த ஒரு இதுலையும் கை வலி, கால் வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி, அந்த தேய்மானம் இந்த தேய்மானம் எந்த தேய்மானம் இல்லாம இருக்கலாம். இல்லைன்னா தேய்மானம் கண்டிப்பாக வரும். ஏங்கய்யா அப்படி சொல்றீங்க? ஆமாங்க, யோகா செய்யலன்னாக்கா ஆரோக்கியம் குறைஞ்சிரும். அதே மாதிரி உணவு நம்ம அன்றாட எந்த சக்திகளை பெறதுக்கு அந்த உணவை உண்ணலன்னா சக்தி இழக்கத்தான் செய்யும். அப்ப ஒண்ணு பிராணசக்தியால ஏத்தணும், இல்லைன்னா மூலிகை சக்தியால ஏத்தணும். ரெண்டு சக்தியுமே இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? பிராணசக்தி இப்போ ஒரு டாக்டரு ஒண்ணு இல்லை, ஒரு இதுக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன பண்ணாங்க, ஒரு மாசத்துக்கு 125 கோடி ரூபா ஒருத்தர் செலவு பண்ணார். உடம்புக்கு நான் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதுக்கு 125 கோடி ரூபாய் செலவு பண்ணார். ஆனா
எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாரு, யோகாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. 125 கோடி ரூபாய் மாசம் செலவு பண்ணவர் போயிட்டார், பரலோகம் போயிட்டார். என்ன புண்ணியம்? நீ என்னதான் சாப்பிடுறது, அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், ஏ வைட்டமின், பி வைட்டமின், சி வைட்டமின், எல்லா வைட்டமினும் சாப்பிடுறோம், உடம்ப குப்பன்னு வச்சுக்கிறோம். ஆனா உயிரை வளர்த்தமா? கிடையாது. உடலை வளர்த்துமா? கிடையாது. மனதை வளர்த்துமா? கிடையாது. அப்ப அந்த மூணையுமே வளர்க்காம திங்கிறதுக்கு உங்களுக்கு தின்னதை ஜீரணம் பண்ணக்கூடிய சக்தியாவது வேணும் இல்ல? அந்த சக்தியை கொடுக்கறதுக்காவது பிராணசக்தி வேணுமே. கார் இருக்குதுன்னா கார்ல வந்து எல்லாம் ஓட்டி எல்லாம் வச்சுட்டீங்க, டிரைவர் போட்டாச்சு, பெட்ரோல் போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு, டயர் டியூப்ல காத்து இல்லை, வண்டி நகருமா? புக் புக் புக், அவ்வளவுதான். அதே மாதிரிதான் இங்க நகரவே நகராது நம்ம வண்டி. வாங்கின வண்டிக்கே அப்படி என்ன, இறைவன் கொடுத்த வண்டியை நம்ம நல்லா வைக்க வேண்டாமா? கண்டிப்பா நல்லா வைக்கணும். ஏன் நான் பேசிட்டு இருக்கிறேன்னா, இப்ப இந்த இது மாறணும்ல உங்களுக்கு, அதுக்காக. போங்க ஐயா, எங்களுக்கெல்லாம் மாறிடுச்சுங்க ஐயா, மாறிட்ட. அதனால நம்ம வந்து உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா தியானம் பண்றத, அதுதான் வந்து பெரிய டிரைவர். தியானம் தான் இருக்கிறதுலயே பெரிய டிரைவர். ஆசனம் செய்தாச்சு, பிராணாயாமம் செய்தாச்சு, இன்னும் தியானம் என்ற ஒரு இதுக்கு வரணும். எத்தனாவது இடத்துல வருது தியானம்? 7வது இடத்துல வருது. ஈயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம் 7வது இடத்துல வருது. 8வது சமாதி நிலை. அந்த 8வதுக்கு நம்ம போக வேண்டாமே, தியானத்தோட நிக்கலாமே. ஏங்க ஐயா போனா என்ன ஆகும்? போனா ஒன்றும் ஆகாது, நல்லாதான் இருக்கும். தியானத்தையே நம்ம கடைபிடிக்க முடியல, சமாதிய கடைபிடிக்கலாம், எல்லாரும் கடைபிடிக்கலாம், செய்யலாம். அதனால வந்து நிமிந்து உட்கார்ந்து எல்லாம் இது பண்ணி, இப்ப வந்து மூச்சை நல்லா இழுத்து எந்த பக்கம் ஓடுது, இது வந்து பௌர்ணமியினுடைய இதுல தேய்பிறை நாள், அமாவாசை வந்தாதான் வளர்பிறை. தேய்பிறையில நமக்கு வலது சுவாசம் ஓடணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இல்ல இடது பக்கமா இது பண்ணி சாய்ச்சி முன்ன இது பண்ணி, இடது ஓடுறவங்க இடதுல இழுத்து வலதுல விடணும். ரிலாக்ஸ். அப்படியே டவுன் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டுங்க ஐயா. இப்ப நீங்க உங்களுடைய இதுல வந்து சுவாசத்தை அப்படியே கவனிக்கிறீங்க. சுவாசம் நீங்க இடது ஓடலைன்னா, வலது ஓடலைன்னா நீங்க என்ன பண்ணணும்? இடத அடைச்சிட்டு, இடது ஓடிச்சுன்னா இடதுல இழுத்து வலதுல விடணும், இடதுல இழுத்து வலதுல விடணும். எப்படியாவது அந்த கலையை மாற்றணும். நம்ம அதுக்குள்ள ஒரு இதைய வந்து படிச்சுக்கலாம். நீங்க கலையை மாத்துறீங்க, இல்லைன்னா சுகப்பிராணாயாமம் செய்யறீங்க, இல்லைன்னா சுகப்பிராணாயாமம். நல்லா மூச்சு இழுக்கணும், மெதுவா மூச்சு விடணும், அதை மட்டும் செய்யுங்க. ஓம் 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 கணக்கன் பற்றியாரே போற்றி போற்றி. ஓம்
எல்லையிலாருள் ஞானம் தருபவரே சற்குருவே போற்றி போற்றி. ஓம் எளிமையின் இருப்பிடமே எங்களின் ஈசனே சற்குருவே போற்றி போற்றி. ஓம் எங்கள் குடும்பம் குலவிளக்கே சற்குருவே போற்றி போற்றி. ஓம் ஏழை பங்காளரே ஏகாந்த மூர்த்தியே சற்குருவே போற்றி போற்றி. ஓம் ஏற்பிறப்பை உணர்த்தும் ஏந்தலே சற்குருவே போற்றி போற்றி. தினமும் ஒரு 5 சொன்னா போதும். நல்லா கையை தேய்ச்சி பார்த்துட்டு அப்படியே எந்திரிச்சிங்க. நம்ம என்ன பயிற்சிக்கு வரலாம். அனைவருக்கும் என்னுடைய இரு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி மண்டியிட்டு என்னுடைய குருமார்களையும் தங்களையும் வணங்கி இன்றைய பயிற்சியினை துவங்குகின்றேன். மாதா பிதா குரு தெய்வம் நினைச்சு ஓம் 3 டைம். ஓ செகண்ட் டைம். ஓ தேர்ட் டைம். ஓம் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவுக்கு சிந்தித்தல் தானே. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. ஓம் நிறைவு நிறைவு நிறைவு. அப்படியே கையை தேய்ச்சி பார்த்துட்டீங்க. இப்ப அப்படியே ஞாயிறு வணக்கம், ஞாயிறு வணக்கம். அப்படியே 3 out 1. நமஸ்கார ஆசனம், நமஸ்கார முத்ரா, நமஸ்கார ஆசனம். 2. கையை பின்னாடி நல்லா நீட்டணும். நல்ல உங்களுடைய தோள்பட்டை நல்ல நிமித்தம். 3. அடை முதுக நல்ல நம்ம என்ன செய்யறோம் ஞாபகம் அதுல வைக்கணும். முதுகு தண்டை வளைக்க கூடாது. முதுகு தண்டை வளைக்க கூடாது. அப்படியே உங்களுடைய இடதுகால் முன்னாடி, இடதுகால் முன்னாடி. அஷ்ட சஞ்சல ஆசனம். பிரீத்திங். 5. இடதுகால் பின்னாடி பர்வத ஆசனம். நல்லா அப்படியே கெண்டக்கால் நல்ல காலை பதிய வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நிமிரும். அப்படியே நிமிரும், அப்படியே நிமிரணும், அப்படியே நிமிரணும். நல்லா நிமிர்ந்து நல்லா பாருங்க. 1 2 3 4 5. அப்படியே 6. பெண்கள் அப்படியே படுக்கணும். ஆண்கள் மட்டும் நெஞ்ச கீழே வைக்கணும். வயிற்ற மேல தூக்கிடணும். வயிறு கீழே படக்கூடாது. வயிறே கீழே படக்கூடாது. நெஞ்சு ஒட்டி கீழே தாட அப்படியே கீழே. 7.
மூச்சை இழுத்துட்டு நெஞ்சு அப்படியே முதுகு நல்லா வளையணும். உங்களோட குறி வந்து தரையில வந்து தொட்டுட்டு இருக்கணும், படியணும். அதுதான் சரியான முறை. தொடையும் குறியும் தரையில் இருக்கணும். அதுக்கு மேல மட்டும் இடுப்பு மட்டும் மேல நல்லா பார்க்கணும். இது வந்து எர்னியா ப்ராப்ளம் இருக்கவங்க அதிகமா செய்யக்கூடாது. போன இப்ப வந்துடும். இப்ப எயிட் எயிட் பாருங்க, உடைய தோள்பட்டைய நல்லா வச்சு இந்த அப்படியே தலையை கீழே கொண்டு வரும். நைன் உடைய வலது கால் முன்னாடி. மூச்சு இழுக்கணும். மூச்சு நல்லா இழுக்கணும். 10 இடது கால் முன்னாடி. 11 தோள்பட்டையிலிருந்து கையை நல்லா நிமித்தணும். தோள்பட்டையை நல்லா வெளியிட்டீங்கன்னா கை நிமிரும். 12 ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. செகண்ட் டைம். 1 2 மூச்சு இழுக்கணும். 3 அடிமுதுக வளைக்கணும். 3 தள்ளிக்கியா. 4 உடைய இடது கால் முன்னாடி. 5 இடது கால் பின்னாடி. இடது கால் நல்லா பின்னாடி நல்லா பதியணும். நீங்க ஏதாவது சொன்னீங்களேயா பதியணும் பதியணும். பதிய தாங்க ஐயா வச்சிருக்கிறோம் நாங்க. அப்படியே நல்லா நிமித்தணும். ஆனா அந்த குதிகால் தூக்கவே கூடாது. நல்லா பதியணும். 6 அப்படியே தாடையை கீழே வைக்கணும். 7 நல்ல அடி வயிறு நல்ல. 8 நல்ல தலை நெத்தி கீழே வரணும். நெத்தி கீழே வரணும். வலது கால் முன்னாடி. 10 11 12 ரிலாக்ஸ். நல்லா ஒரு மூச்சு எடுத்துட்டு தேர்ட் டைம். 1 2 3 4 5 6 7 8 9 10
11. Breathe in. 12. Breathe out. ரிலாக்ஸ். நல்ல மூச்சு நல்லா இது பண்ணி ஒரே டைம் நல்ல மூச்சு இழுத்து மூச்சை விட்டு நமஸ்கார ஆசனம். 2. மூச்சு இழுத்துட்டே தோள்பட்டைய கையை பின்னாடி நல்லா நீட்டுறோம். தோள்பட்டையிலிருந்து கையை பின்னாடி நல்லா நீட்டுறோம். தோள்பட்டை நல்லா நிமித்தணும். 3. மூச்சை விட்டுட்டு அடி முதுகு நல்லா வளையணும். இந்த கை பாருங்க லூசா வரணும். காலே மடங்க கூடாது. நல்லா அப்படியே இந்த கைய அப்படி தூக்கக்கூடாது. கையை வந்து அப்படியே தூக்கக்கூடாது. கையை நிலத்தோட பதிஞ்சு உங்க தொட கெண்டைக்காலில் படியணும். பிரீத் இன். அஷ்ட சஞ்சல ஆசனம். இது பர்வதாசனம். நல்ல கெண்டைக்கால் காலை நல்லா பதிய வச்சு குதிகால உள்ளங்காலம் கீழே தான் இருக்கணும். பதியணும். நல்லா பதிஞ்சு அப்படியே மேல அப்படியே மேல 1 2 3 4 5 அப்படியே 6 1 2 3 4 5 கரெக்டா இப்படி இருக்கணும். 7 கால் நல்லா கால் பாருங்க, பாதம் பாருங்க சேர்த்து இருக்கணும். அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10 பின்னாடி நல்லா பார்க்கணும். 8 மவுண்டன் பொசிஷன். கால் நல்லா பதிய வச்சு உங்களுடைய தாடைய நெத்திய கீழே கொண்டு வரணும். இந்த பாரு கை பாருங்க அப்படியே பிரீத் அவுட் இன். வரலையா இங்க பாருங்க. பிரீத் அவுட் இன் 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 அவுட். இப்போ 9 breathe in. 10 பாத ஹஸ்தாசனம். breathe out. கால் நல்லா இது பண்ணி 11 12 ரிலாக்ஸ். போதும். நல்லா ஆழ்ந்த மூச்சு. இப்ப அப்படியே உட்கார்ந்து இல்ல படுத்து, உட்கார்ந்து இல்ல படுத்து படுத்து அப்படியே சைடுல படுத்துதான் நிமிரணும். திரும்பி நல்லா இது பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10 நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துங்க.
உங்களுடைய கையும் காலும் சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஓட்டுறோம். கையை எங்கய்யா சைக்கிள் ஓட்டுது, கால் தாயா ஓட்டும். கையை பிடிக்கும் இல்லையா, நீங்க பிடிக்காம கையை ஆட்டுறீங்கய்யா. ஒண்ணு, ரெண்டு, பாருங்க அடியே கால், மூணு, நாலு, அஞ்சு, நல்ல கால் பாருங்க மேல தூக்கணும். ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, 10. ரிலாக்ஸ். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்லா மூச்சு. நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துருங்க. அப்படியே ஆப்போசிட், அப்படியே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்லா அப்படியே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 10. நல்லா ஆழ்ந்த மூச்சு. இப்போ வந்து இடுப்பு அப்படியே கால் நல்லா நகி தூக்கி வலது பக்கமா பிரீத் அவுட், இன், அவுட். நல்ல இது பழகினதாங்க எல்லாமே ஃப்ரீயாகும். இதெல்லாம் பழகாம நம்ம எதையுமே பண்ண முடியாது. அப்படியே இன், அவுட், இன், அவுட். மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். இடுப்பு பெருக்காது, தொட, புட்டம் எதுவுமே பெருக்காது. இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். ரிலாக்ஸ். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்ல ஆழ்ந்த மூச்சு. இப்போ அப்படியே எதிர்த்து செய்யுங்க. நல்லா அப்படியே பிரீத் இன், அப்படியே லெஃப்ட் சைட் பிரீத் அவுட், இன், அவுட். பாருங்க நல்லா கீழே வரணும். இன், அவுட். இடுப்புக்கு கீழே தான் எல்லாமே ரொட்டேட்டிங் ஆகும். இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், in, out.
அதுக்கு வேலை கொடுத்தாதான் அந்த இது கரையும். இப்ப இங்கெல்லாம் என்ன இருக்குன்னா பேடு கொலஸ்ட்ரால் இருக்கு, துர்நீர்கள் இருக்கு, லேடிஸ்லாம் அப்படியே தொங்கும். அவங்கெல்லாம் கண்டிப்பா இந்த பயிற்சியை செய்யணும். ஆனா கஷ்டமா இருக்கும். கஷ்டமா இருந்தா கஷ்டப்பட்டு செய்தா பின்னாடி கஷ்டம் இல்லாம இருக்கலாம். இப்ப அப்படியே வலிக்குது வலிக்குதுன்னு அப்படியே இருந்தோம்னா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவோம். இப்ப கஷ்டப்பட்டு அதை பொழிச்சிட்டோம்னா பின்னாடி சந்தோஷமா இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா மூச்சு. நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துங்க. இப்ப உங்களுடைய பவன முத்தாசனம் நல்ல பாருங்க. ஒரு கால் கொஞ்சம் சிரமப்பட்டாலும் பரவாயில்ல. பாருங்க, உங்களுடைய வலது கால் நல்ல 90 டிகிரி இப்படி நிப்பாட்டுறீங்க. ஒண்ணு முடியலையா இப்படி பிடிக்கிறீங்க. ஒண்ணு முடியாதவங்க இப்படி பிடிங்க. பிடிச்சு கால் நிமிந்து இருக்கணும். காலே நிமிந்து இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. பிரீத் அவுட். நல்ல மூச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே இடது கால் பிரீத் இன். அப்படியே நிமிந்து நல்லா அப்படியே 1 2. உங்களுடைய கட்டவர நகத்தை பார்க்கணும். கட்டவர நகத்தை நல்லா பார்க்கணும். 3 4 5 6 7 8 9 10. அப்படியே பிரீத் அவுட். நல்ல மூச்சு. 2 3 4 5 6 7 8 9 10. நல்ல மூச்சு. இப்போ பவன முத்தாசனம். நல்லா 2 காலையும் மடக்கியே செய்யுங்க. நல்லா அப்படியே பிரீத் இன் பிரீத் அவுட். நல்லா பாருங்க, காலை மடக்கி நல்லா அழுத்துறீங்க. நல்லா அழுத்துறீங்க. நல்லா அப்படியே 1. இந்த கால் பாதம் வெளியே இருக்கணும். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. Breathe in out. கொஞ்சம் கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டாதான் பின்னாடி கஷ்டம் இல்லாம இருக்கலாம்.
இப்ப நம்ம கஷ்டத்துக்கு பயந்துட்டு செய்யாம விட்டோம்னா பின்னாடி நம்மளை கஷ்டம் வருத்தி வாட்டி அடிச்சோம். இப்ப வேணா நம்ம கஷ்டத்தை தாங்கிக்கலாம், அப்ப கஷ்டத்தை தாங்க முடியாது. தாங்கக்கூடிய சக்தி நம்ம உடம்புல இல்லை. இப்ப அந்த தாங்கக்கூடிய சக்திகள் இருக்கும் போதே நம்ம எல்லாம் கரெக்ட் பண்ணிடணும். நல்லா ஆழ்ந்த மூச்சு. இப்போ ஒரே ஒரு ஆசனம் பார்த்துட்டு நம்ம பிரீத்து வர்றோம். இப்போ பாத்தீங்கன்னா உத்தான பாதாசனம். இப்போ உங்களுடைய கையை நல்ல தரையில படிகிற மாதிரி வச்சுங்க. உங்களுடைய இடது கால லேசா அப்படியே தூக்குறீங்க, 60 டிகிரி தூக்குறீங்க. அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மெதுவா விடணும். மெதுவா 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 மெதுவா. 1 2 3 4 5 நல்ல மூச்சு. செகண்ட் டைம். இப்போ 30 டிகிரி காலை பாருங்க, அப்படியே 30 டிகிரி. ஒரே ஒரு அடி தான் தூக்கணும். 1 2 3 4 5. பாருங்க, கை பாருங்க ஃப்ரீயா இருக்கும். உங்க ஞாபகம் தொப்புள்ளதான் ட்ரிச் பண்ணணும். தொப்புள்ள இருக்க கொடுத்து மணிப்பூரக சேர்க்கத்துல ஆக்டிவ் ஞாபகம் இருக்கும். 4 5 6 7 8 9 10. கிட்னி ப்ராப்ளம், சிறுநீரக ப்ராப்ளம், யூரின் ப்ராப்ளம், கல்லடைப்பு, யூரின் கிளாண்டர் வேலை செய்யல, கிட்னி 2 ஃபெயிலர், என்ன ஃபெயிலர் ஆனாலும் சரி, அந்த மாதிரி இருக்கிறவங்க என்னை கேட்டுட்டு தான் செய்யணும். டயாலிசிஸ் டெய்லி செய்றீங்கன்னா இல்லாம பண்ணிடலாம். ஆனா என்னை கேட்டுட்டு எப்படி செய்யணும்ன்றத அப்புறம் நான் சொன்னதற்கு நீங்க செய்யணும். இது பொதுவா எல்லாரும் செய்யலாம். டயாலிசிஸ் பண்றவங்க, கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க என்னை கேட்டுட்டு தான் செய்யணும். இப்போ அப்படியே திரும்பி கால் கொஞ்சம் அகலம் வச்சு அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10. பிரேக் அவுட். இப்போ காலை நல்லா சேர்த்து 1 2 3 4 5 7 8 9 10. இடுப்புக்கிட்ட கை வச்சுங்க. பிரீத் இன் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அப்படியே 1 2 3 4 5. இந்த ஒரு மாசம் ஆசனம், அடுத்த மாசம் தான் பிரீத் ஃபுல்லாவே நான் கொண்டு கொடுக்க முடியும். இந்த சரம் எல்லாம் அடுத்த மாசத்துக்கு தான் சரம். நல்லா நிமிர்ந்து உட்காந்துங்க. வஜ்ராசனம் போட்டு உட்காந்து நல்லா நிமிர்ந்து உட்காந்து கையை நல்லா வச்சு மூச்சு விடணும். மூச்சு நல்லா இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும், இழுக்கணும், விடணும், இழுக்கணும். Breathe out. In. 1 2 3 4 5 6 7 8 9 10. Breathe out. In. 1 2 3 4 5 6 7 8 9 10. Breathe out. In. 1 2 3 4 5 6 7 8 9 10. Breathe out. In. 1 2 3 4 5 6 7 8 9 10. Breathe out. In. 1 2 3 4 5 6 7 8 9 10. Breathe out. In. 1 2 3 4 5 6 7 8 9 10. Breathe out. In. 1 2 3 4 5 6 7 8 9 10. Breathe out. In. 1 2 3 4 5 6 7 8 9 10. Breathe out. In. 1 2 3 4 5 6 7 8 9 10. Breathe out. In. 1 2 3 4 5 6 7 8 9 10. Breathe out. In. 1 2 3 4 5 6 7 8 9 10. Breathe out. In. 1 2 3 4 5 6 7 8 9 10. Breathe out. In. 1 2 3 4 5 6 7 8 9 10. Breathe out. In. 1
ஆ ஈ ஆ ஈ ஆ ஈ ஆ ஈ ஆ ஈ ஆ ஈ ஆ ஈ ஆ ஈ ஆ ஈ ஆ ரிலாக்ஸ். நல்லா மூச்சு. சிரிச்சா மாதிரி இருக்கணும். சிரிச்சிட்டே இருக்கணும். இப்ப நல்லா மகாமுத்ரா வச்சு தொப்புள் கடியில மூச்சை வேகமா வெளியேற்றணும். முகத்தை இறுக்கம் பண்ணி அப்படியே டவுன். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே ஃபர்ஸ்ட் அப்படியே ரிலாக்ஸ். நல்லா மூச்சு. 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா மூச்சு எடுத்துங்க. நாடி சோதனா. இல்ல ஃபர்ஸ்ட் பாருங்க. 10. அப்படியே டவுன் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா மூச்சு. நல்லா இது பண்ணி அஹ், இடது கை சின்முத்ரா வச்சு வலது கை நாசிக முத்ரா வச்சு பிரீத் இன் பண்ணி லெஃப்ட் ஓடுறவங்க லெஃப்ட்லயே எடுத்து லெஃப்ட்லயே விடுங்க. சாரி, ரைட் ஓடுறவங்க ரைட்லயே எடுத்து ரைட்லயே விடுங்க. லெஃப்ட் ஓடுறவங்க லெஃப்ட்ல எடுத்து லெஃப்ட் க்ளோஸ் பண்ணி ரைட்ல விடுங்க. விடுறது மட்டும் ரைட். ரைட்ல எடுக்கவே கூடாது. லெஃப்ட்ல எடுக்கணும். லெஃப்ட் ஓடுறவங்க லெஃப்ட் ஃப்ரீயா இருக்கிறவங்க லெஃப்ட் இன் பண்ணி ரைட்ல அவுட் பண்ணணும். அது மாதிரி ஒரு 10 தடவை 20 தடவை செய்யலாம். ரெடி?
ரிலாக்ஸ். அப்படியே டவுன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்லா அப்படியே இது பண்ணி இப்ப நீங்க நாடி சுத்தி பிராணாயாமம் செய்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம். ஒரு 5 தடவை செய்றீங்க. உள்ள இழுக்கணும். 2 வருஷம் இழுத்து லெஃப்ட்ல அவுட் பண்ணணும். லெஃப்ட் இழுத்து ரைட்டு, ரைட் இழுத்து லெஃப்ட். அது மாரி 5 தடவை செய்றீங்க. நல்ல முழுமையான உங்களுடைய சாய்ஸ்ல நீங்க இதுதான் செய்யணும். நீங்க உங்களுடைய சாய்ஸ்ல செய்யணும். பரவால்ல. 16 பேர் இருக்கிறீங்கப்பா. 16,000 பேரு. என்ன ஆச்சுன்னு தெரியல. வர வர குறையறீங்க. ஆ. ஃபுல்லா எடுத்து லெஃப்ட்ல விட்டு முடிச்சிடுறீங்க. முடிச்சு பிராமரி ஃபுல்லா பாருங்க. நான் கையை நல்லா விழிச்சு கீச்சு கோல் எடுக்கணும். ஆள்காட்டிய விரல் காதுக்குள்ள வச்சு சவுண்டா அது மாதிரி சவுண்டா கொடுக்கணும். 5 தடவை. ரெடி? அப்படியே சாந்தி ஆசனம். அப்படியே படுத்துறீங்க. படுத்து ஒரு 2 நிமிஷம் உங்களுடைய அந்த சவுண்ட் வேவ்ஸ் மேல போக அதான் கவனிக்கிறீங்க. இந்த சவுண்ட் சொல்றது உங்களுடைய ஆராஸ் நல்ல வேலை செய்ய வைக்கக்கூடியது. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, உங்களுடைய ஆராஸ் நான் காட்டுறேன். கண்டிப்பா காட்டுவேன். அது ஒரு நாள் நேரத்துல பயிற்சி வைக்கணும். 5 மணியிலிருந்து 5:30க்குள்ள அந்த ஆராசனுடைய பயிற்சியை கொடுத்து அந்த ஆராச உடம்பு ஃபுல்லா வர வச்சு
அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த காற்றம் பாருங்க. ஆஹா! ஆமா. உடம்பு ஃபுல்லா இருக்கே! அப்படின்னு நீங்களே சந்தோஷப்படணும். இதுல ரெய்கி எல்லா பயிற்சியும் இதுல சொல்லிக் கொடுக்கப்படும். இப்பொழுது கால் பாதத்திலிருந்து தலை உச்சியுடைய அனைத்து உள்வழி உறுப்புகளும் நல்ல ஆற்றலை, நல்ல கிரக சக்தியை பெற்று நன்றாக இயங்குகின்றது. இவ்வளவு நேரம் செய்த இந்த சிறு சிறு ஆசன பயிற்சிகளிலிருந்து என்னுடைய உடலின் உள்வழி உறுப்புகள் ஆரோக்கியமாக இயங்குகின்றது. பிராணாயாமம் என்னும் மூச்சு பயிற்சியை நான் செய்தனால் என்னுடைய உயிராற்றலை நான் வளர்த்துக் கொண்டேன். தியானம் என்னும் இந்த சாந்தி ஆசன நிலையில் என்னுடைய மனதை என்னுடனேயே இருக்க வைக்க பழக்கப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இதனால் எதிர்ப்பு சக்தி கொண்டவனாகவும் எனக்கு நானே மருத்துவனாகவும் இருந்து என்னை நான் பாதுகாத்துக் கொள்கின்றேன். நான் வாழ்வதற்காக உண்ணுகின்றேன், உண்பதற்காக வாழவில்லை. தியானம் எனக்காக செய்கிறேன். ஆசன பயிற்சிகள் எனக்காக நான் செய்யும் பயிற்சி. இப்பொழுது என்னுடைய உடலில் அனைத்து உள்வெளி உறுப்புகளும் முழுமையான ஓய்வு நிலையில் இருக்கின்றது. நல்ல ஓய்வு, உறக்கமற்ற ஓய்வில்லை, மகிழ்வான ஓய்வில்லை. இன்று வியாழக்கிழமை அவருடைய மந்திரமான ஓம் தேவானாச்சம் ரிஷினாச்சம் குரும் காஞ்சன சந்நிபோ புத்திபூதம் திலோகேசம் நமாமி பிரகஸ்பதிம் என்கின்ற மந்திரத்தோடு இன்றைய நாள் நல்ல நாள் ஆகு என்று போட்டு இந்த சாந்தி ஆசனத்தை நிறைவு செய்கிறேன். அப்படியே கை கால் ஷேக் பண்ணி உடம்பை ஷேக் பண்ணி எந்திரிச்சு, பெண்கள் வலது பக்கமாகவும் ஆண்கள் இடது பக்கமாகவும் திரும்பி எந்திரிச்சு உட்கார்ந்து கையை தேய்ச்சி பார்த்துக்கிறீங்க. பார்த்துட்டு அப்படியே எந்திரிச்சு அப்படியே நல்ல கையை நல்லா தட்டணும். நல்லா உங்களுக்காக சிரிக்கணும், வாய் விட்டு சிரிக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, வாழ்க வளர்க உயர்க. நன்றி, வணக்கம். நாளைக்கு பார்க்கலாங்க. எல்லாம் கொஞ்சம் அது வாங்க, என்ன வரமாட்டேன்றீங்க அதிகமா. என்ன வந்தாதான் நானும் கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுக்க முடியும்.